மருது என்னது? கல்யாண பத்திரிகை. யார் கொடுத்தா? சுப்பிரமணிய குருக்கள். அவரோட 3 பெண்களுக்கும் ஒரே நாள்ல முகூர்த்தம் வச்சிருக்காரு. முன்னண்ட கொடுக்க சொன்னார். கல்யாணத்துக்கான எல்லா செலவையும் நீதான் ஏத்துட்டு இருக்கியாமே. ஒரு விளக்கு அணைச்சிட்டு 3 விளக்கு ஏத்த. அப்படி ஒரு பாட்டை பண்ணிருக்கவும் வேண்டாம். இப்படி அவசர அவசரமா புண்ணியத்தை தேடி அலையவும் வேண்டாம். பணத்திமர், வயசு திமர், சதத்திமர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்ன காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தெறிஞ்ச வேண்டாம். என்னாச்சு? என்னையாச்சு? மருந்து இந்த காலு கையா செய்யவே மாட்டேங்குது. ஐயோ, அசைக்கவே முடியல. ஐயா கடவுளே, நல்ல நல்ல வேண்டாம் மருந்து, என்ன தூக்காத, இங்கேயே படுக்கவே. இல்லையா, கட்டிலுக்கு போயிருந்தாயா? வேண்டாம், கட்டில இங்க கொண்டு வா. இங்க காத்து வராதுங்க ஐயா. பரவாயில்ல, நான் அறுமாடிக்கு தந்த வரைக்கும் பாகிரதிக்கு பாதுகாப்பா இருந்துட்டேன். இப்ப நான் நோயாளியான பிறகும் அவளுக்கு காவலாளியா அவரும் வாசல்ல ஏற்க விரும்புறேன். ஐயா சொன்ன கேளு, கட்டிலங்க கொண்டு வா. எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கான், மிருகமா நடந்துட்டு இருக்கான். அப்பெல்லாம் நீ அவனை தண்டிக்கலையே. இப்போ மனசு மாறி மனுஷனா பல நல்ல காரியங்கள் பண்ணிருக்கான். இப்ப போய் நீ அவனை தண்டிச்சுட்டே. வேண்டாம் வேண்டாம். மருது ஐயா, இத வியாதி நினைக்கிற பின்ன தண்டனை. தண்டனையா? ஆமா, கடவுள் என்னுடைய கணக்க எவ்வளவு கரெக்டா வச்சிருக்கார் பாத்தியா? எந்த கால அவ போட்ட கோலத்தையும் அவளுடைய கோலத்தையும் அழிச்சுதோ, எந்த கை அவளுடைய வாழையிலையும் வாழ்க்கையை நொறுக்குச்சோ, அந்த கால் கை ரெண்டையும் எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சு செயல் இல்லாம ஆக்கிட்டாரு பாத்தியா? மருது, கடவுள் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு. எங்க நான் மண்டிக்கிட்டு வந்தார்னா என்ன மன்னிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருமோன்னு முன்னெச்சரிக்கையாவே என் கால மடக்க முடியாம பண்ணிட்டாரு பாத்தியா? மருது ஐயா,
நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? உதவியா? நான் உங்களுக்கு உதவி? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அந்த ரகுபதி குருக்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சாதான் நான் செஞ்ச பாவத்துக்கு கொஞ்சமாவது மன்னிப்பு கிடைக்கும். என்ன மருது, உங்க முதலாளி எப்படி இருக்காரு? அப்படியே தாங்க இருக்காரு. கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகலையா? ஆகுதே, வியாதி இம்ப்ரூவ் ஆகுது, செலவு இம்ப்ரூவ் ஆகுது வர வர. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன், இந்த மருந்தெல்லாம் ஒரிஜினல் மருந்து தானே? ஏன் இல்ல, இப்பெல்லாம் எல்லா மருந்துலயும் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, இதுலயும் அப்படி இருக்குமோன்னு கேட்டேன். வேற ஒண்ணு. என்ன சாமியை பார்க்கவே முடியல? கோயிலுக்கு போனா பார்க்கலாம். கல்லாவை பாருங்க, சில்லறைய ஜாக்கிரதையா கொடுங்க. என்ன தேடுறீங்க? இந்தாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு இருக்கு. ஓஹோ. சாமி 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 சாமி. ஏயா, நீ அந்தோனியோட ஆள் தானே? ஆமா சாமி. எதுக்கு என் பின்னாலேயே வர்ற? சாமி, உங்களை நான் எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? நீ வேற என்ன தேடுறியா? சாமி, எங்க முதலாளி உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு சாமி. அந்த பாவி என்ன எதுக்கே பார்க்கணும்? சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி பழைய அந்தோணி சாமி இல்ல அவரு. உங்க குடும்பத்துக்கு செஞ்ச கொடுமையை நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஓஹோ, அதான் என் பொண்டாட்டிய பர்மனண்டா வீட்லயே வச்சுக்கிட்டான் அவன். அந்த அம்மாவை பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லாதீங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டுல வாழறாங்களே தவிர அவங்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது. சாமி சத்தியமா சொல்றேன், நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா அந்த அம்மாவை வச்சு காப்பாத்திக்கிறதுக்காக தவிர வேற எந்த தப்பும் கிடையாது சாமி. நீ நிஜமா சொல்ற? நெசமா சொல்றேன் சாமி. எங்க முதலாளிக்கு உடம்பு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு சாமி. சாமி, வந்து ஒரே ஒரு வந்துட்டு போக சாமி. நீ போய், நான் அப்புறமா வரேன். சாமி, என்னோட வாங்க சாமி. நான் வரேன், நீ போ. மருது, மருது, மருது. மருது, மருது இல்ல, இங்கே தெரியல. நீ ஏமா இதெல்லாம் செய்யற? இதெல்லாம் செய்யறதுனால நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏற்கனவே நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். மனிதாபிமானத்தோட இத்தனை வருஷமாய் இந்த ஆத்திர எனக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்திட்டு இருக்கேன். அந்த நன்றிக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே இல்லை. நாளைக்கு நானே படுத்துட்டேன்னா நீ என்ன பார்த்துக்க மாட்டியா? ஏமா, உண்மையிலேயே நீ என் மேல இறக்கப்படுறியா? அப்படின்னா எனக்காக ஒரு தடவை அன்னைக்கு ராத்திரி உன் வீட்டுல பாடினீங்க அந்த
அந்த பாட்டை பாடுவியா? உன்னுடைய தயக்கம் எனக்கு புரியுது. என்ன மாதிரி ஒரு பாவி முன்னால நீ பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நான் செத்ததுக்கு பின்னால என் கல்லறையிலையாவது நீ அந்த பாட்டை பாடுனீனா என் ஆத்மா சாந்தி அடையும். நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்துணை இருப்பேன். நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்துணை இருப்பேன். என் ஜென்மம் இருக்கும் வரை, என் ஜீவன் காக்கும் உனை நான் பாடிக்கொண்டே இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்துணை இருப்பேன், நான் பாடிக்கொண்டே இருப்பேன். நிலாவீசும் நேரம் உண்டு, அமாவாசை நாளும் உண்டு, ஒரே வானில் ரெண்டும் என்று பார்க்கவில்லையா? ஒரே வானில் ரெண்டும் என்று பார்க்கவில்லையா? சுகம் காணும் நேரம் உண்டு, துன்பம் சூடும் நாளும் உண்டு, ஒரே வாழ்வில் ரெண்டும் என்றால் பாவம் என்னையா? ஒரே வாழ்வில் ரெண்டும் என்றால் பாவம் என்னையா? நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்துணை இருப்பேன். என் ஜென்மம் இருக்கும் வரை, என் ஜீவன் காக்கும் உனை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். யார் நெஞ்சில் காமம் இல்லை, யார் நெஞ்சில் கோபம் இல்லை, மகாத்மாக்கள் என்றே இன்று யாரும் இல்லையே. மகாத்மாக்கள் என்றே இன்று யாரும் இல்லையே. ஒரே நெஞ்சம் பாவம் செய்யும், அதே நெஞ்சம் தர்மம் செய்யும், எதை எந்த நேரம் செய்யும் என்பதில்லையே. எதை எந்த நேரம் செய்யும் என்பதில்லையே. நான் பாடிக்கொண்டே இருப்பேன், உன் பக்கத்துணை இருப்பேன். என் ஜென்மம் இருக்கும் வரை, என் ஜீவன் காக்கும் உனை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். மருந்து வாங்க போன இடத்துல இன்னைக்கு
ரகுபதி குருக்குல பார்த்தையா. நீங்க அவரை பார்க்க விரும்புறதா சொன்னையா. அவரும் உங்களை பார்க்க வர்றேன்னாரு. அவருக்கு அந்த அம்மாவை பார்க்கணுங்கிற ஒரு தவிப்பு இருக்கு. ஆனா தயங்குறாரு. எப்படியும் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்களை பார்க்க வருவாரு. ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா தூங்கிட்டீங்களா? ஐயா மருந்து சாப்பிடுங்கய்யா. ஐயா 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 அப்பா ஐயா ஐயா நம்மளை எல்லாம் விட்டு போயிட்டாருமா. ஐயா 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 ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இரக்கங்களின் பிதாவே, எல்லா ஆறுதலையும் அளிக்கும் கடவுளே, மரித்து போன முதடியானாகிய அந்தோனிக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் அருளுவீர் என்ற உறுதியுடன் அவரை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவரை பிரிந்து தவிக்கும் நண்பர்களுக்கு ஆறுதலை தர மன்றாடுகிறோம். அவர் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவரை உம்முடைய பாதத்தில் சேர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீக்கோ இவனுக்கோ என்ன சம்பந்தம்? என்னைக்கோ அவனோட காம பசிக்கு என்ன பலியாக்கின்ற பாவத்துக்கு இத்தனை வருஷமும் எனக்கு அடக்கலம் கொடுத்து என்ன மனுஷியா வாழ வச்சானே. அவனுக்கு நான் என்ன கைமாறு பண்ணேன்? என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நல்லவனா வாழ்ந்தானே. நான் நிரபராதின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்ன நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாரே. அந்த மனுஷனுக்கும் இவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஐயோ இவன் செத்து போயிட்டானா? இவன் செத்து போயிட்டானா? ஐயோ 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 என்ன இது? என்னது இது? ஐயோ போயிட்டியாப்பா, போயிட்டியா போயிட்டியா? ஈஸ்வரா, துணி 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 போயிட்டியாப்பா, போயிட்டியா? துணி ஐயோ ஐயோ எங்க எங்க கொண்டு போறேன் அவளே? ஐயோ துணிசாமி வேண்டாம்ப்பா, போகாத. ஐயோ ஈஸ்வரா, ஐயோ 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 எங்க கொண்டு போறேன்? எங்க கொண்டு போறேன் அவனே? ஐயோ கொண்டு போகாதீங்க, வேண்டாம். ஐயோ போயிட்டியா? நீ என்ன விட்டு போயிட்டியா? போயிட்டியா துணிசாமி? போயிட்டியா? நீ என்ன விட்டு போயிட்டியா? ஐயோ போயிட்டியா? ஐயோ
நீயும் போயிட்டியாப்பா? துணிசாமி போயிட்டான், அவனும் செத்து போயிட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவன் இனிமே திரும்பி வரமாட்டான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், வரமாட்டான். அம்மா, ஐயோ அம்மா, 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 ஐயோ. பாகி, 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 எதுக்கு வந்து காரியம் பண்ண வந்தேடா? ஊரறிய உலகம் அறிய 30 கோடி தேவர்கள் அறிய அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரியோட ராத்திரியா சொல்லாம கொள்ளாம என்ன இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டே. அன்னைக்கு ராத்திரி நான் எப்படி எல்லாம் அழுதிருப்பேன். தெரு தெருவா தேடி அலைஞ்சேனே உங்களுக்காக. அனாதையா தெரு நாய போல என்ன விட்டுட்டு போயிட்டே. இப்ப என்னத்துக்கு வந்து? பாகி, நீயா இப்படி எல்லாம் பேசுற? வேண்டாமா, 1000 தான் இருந்தாலும் நான் தாலி கட்டின ஆம்படையா இல்லையா? தாலி கட்டின ஆம்படையா? நீங்கெல்லாம் வேதம் படிச்சவா, தினம் தெய்வத்தை பூஜை பண்றவா. உங்களுக்கு நான் வந்து சொல்லக்கூடாது. தாலி கட்டினா மாத்திரம் போராது, அதுக்கு உண்டான மதிப்பை அந்த கட்டினவளை கொடுக்க கத்துக்கணும். நான் தாலி கட்டிட்டேன், எம் பொண்டாட்டி இந்த மாதிரி அகங்காரத்தோட தான் என்னோட உடம்பு, இந்த பழா போன உடம்பு எப்படி எல்லாம் அனுபவிச்சேன். நான் தப்பே பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்கன்னு உங்க கால விழுந்து கதறினேன். வெறும் சக்கைய மாதிரி என்ன உதாசீனப்படுத்திட்டு இந்த ஊரெல்லாம் சிரிக்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டு. அப்ப உங்களுக்கு நினைவு வரலையா இந்த தாலியை நீங்க தான் கட்டினேன்னு? நீங்க தாலி கட்டினேன், ஆனா ஆம்படையா இல்ல. ஏன் சொல்றேன்னா, ஆம்படையான்னா இன்பத்திலையும் துன்பத்திலையும் கைவிடாம இருக்கணும். நீங்க வெறும் இன்பத்துல மாத்திரம் என் கூட இருந்தேன், துன்பத்துல என்ன விட்டுட்டு போயிட்டேன். அந்த துன்பத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தானே, அவனும் போயிட்டான். அந்த அந்தோனிசாமி அவனும் போயிட்டான். பாகி, என்ன மன்னிச்சிருமா. நீ இல்லாம இத்தனை வருஷமா நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இப்ப எனக்காக, என் சந்தோஷத்துக்காக என்ன மன்னித்து நீ என் கூட வந்து இருக்கப்படாதா? என்னம்மா பேசாம இருக்க? ஏதாவது பேசும்மா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமாவும் நான் எனக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக, ஐயோ பாகிரதி, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனிமேலாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன், என்னோட வா. அப்படியே நான் அந்த வாயில வார்த்தைகள் வரலையே. நீங்க நான் ஒரு மனுஷன், உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு கேடு. உங்களோட பொண்டாட்டியா வாழறத விட ஒரே ஒரு நாள் நாம் பண்ண பாவத்துக்காக
தன்னோட காலமெல்லாம் என்ன கண்கலங்காம பார்த்துண்டானே, அவனோட விதவையா வாழறது எவ்வளவோ நீங்க போகலாம்.